படித்து மனிதனாக இருக்கிறவனுக்கு கூட பெருமாள் யாருன்னு ஒழுங்காக புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் வேதமெல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பெருமாள் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவரிடத்துல பரம பக்தியோடு இருக்க முடியும். அதனால் எந்த பிறவிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. எந்த பிறவியாக இருந்தாலும் நாம் பகவானுக்கு பக்தர்களாக இருக்கோமாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அந்த பக்தியை வச்சு தான் நமக்கு உயர்வு தாழ்வுங்கிறது. நம்மாழ்வாரை நம்ம என்ன கோயில் கட்டி கொண்டாடுறோம். அவருடைய பிறவி என்னன்னு எங்கேயாவது யாராவது ஆராயிரமா? யாருமே ஆராயிருக்கு. இந்த உயர்ந்த சன்னியாசியான ராமானுஜர் அவர் அந்த நம்மாழ்வாருடைய அடிப்பணிந்து வைந்தவன் தானே அவர் சொல்றார். அப்படி இந்த குலத்தை வைத்துக்கொண்டு உயர்வு தாழ்வு பார்ப்பதுங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் கண்டிப்பாக கிடையாது. அதனால யாருமே நம்ம நினைக்கக்கூடாது நான் என்ன இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது நினைக்கக்கூடாது. பெருமாள் நமக்கும் ஒரு காரியம் வச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம். இவரை கொண்டு இதை பண்ணலாம், இவரை கொண்டு இதை பண்ணலாம். எப்படி அந்த இடத்துல ராமாவதாரத்தை என்ன பண்றார்? வானரங்களை கொண்டு சில காரியம் பண்றார், கரடிகளை கொண்டு சில காரியம் பண்றார், விபீஷண ஆழ்வானை கொண்டு சில காரியம் பண்றார், கூட இருந்த தன்னுடைய தம்பி இளைய பெருமாள் லக்ஷ்மணன் அவரை கொண்டு சில காரியம் பண்றார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இல்லையா? லக்ஷ்மணனை கொண்டு லக்ஷ்மணா நீ இதை பண்ணு, விபீஷணா நீ இதை பண்ணு, சுக்ரீவா நீ இதை பண்ணு, எல்லாருக்கும் அந்தந்த காரியங்களை பிரித்து கொடுத்து அந்தந்த கைங்கரியங்கள் பண்றாரு. அதை போலத்தான் நாம் எல்லாம் இப்போ இந்த பெருமாளுடைய சேனையில் இருக்கிறதா நினைச்சுக்கணும். நாம் எல்லாரும் நம்முடைய கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்? எப்படி? அதாவது நம்ம சொல்றது இந்த கைங்கரியம்னு சொல்றோம். கைங்கரியம்னா என்னது? கிங்கரன் பண்ணக்கூடியது கைங்கரியம். கிங்கரன்னா என்னது? ஒரு தொண்டன், ஒரு அடியவர். நாம எல்லாம் தொண்டர்கள், அடியவர். நாம எல்லாம் என்ன பண்ணணும்? கிங்கரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தலைவனை பார்த்து என்ன பண்ணணும் கேட்டுட்டே இருக்கணும். அதுதான் கிங்கரக, அதுதான் கிங்கரன் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும்னு கேட்கறது தான் ஒரு தொண்டனுடைய வேலை. அதை நாம் பண்ணிட்டே இருக்கணும். என்ன கைங்கரியம் பார்த்து நாம் பண்ணணும். எந்த வாய்ப்பு கிடைக்காம அதை விடாமல் இந்த கைங்கரியங்களை ஒன்றா சேர்ந்து பண்ணணும். அதுக்கு முக்கியமாக என்ன தேவை? நாம் எல்லாம் ஒரு குடும்பம்னு அந்த எண்ணம் தேவை. இதில் எல்லாருக்கும் இந்த பகவானுடைய நாம் அடிமைகள், நாம் எல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்ய பிறந்தவர்கள். தொண்டுக்கே கோலம் பூண்டுன்னு தொண்டரை தேர்தல் சொல்றார். தொண்டுக்கே கோலம் பூண்டு நான் இந்த உடம்பை பெற்றிருக்கிறதே தொண்டு பண்ணுவதற்காக தான். அப்படி நாம் இந்த தொண்டு பண்ணும்போது என்ன ஆகுது? நம்முடைய இந்த தாபங்கள் எல்லாம் குறைஞ்சி குளிர்ச்சி ஏற்படும். அதனால தான் கூடியிருந்து குளிர்ந்தேவாய். குடியிருந்தேவான என்ன அர்த்தம்? நாம் கூடியிருந்து தொண்டு பண்ணணும், கூடியிருந்து தொண்டு பண்ணணும். கூடியிருந்து வெட்டி பேசினதுனா பிரயோஜனம். இங்கே வந்து நம்ம அரசியல் பேசுறதோ இல்லை ஏதோ விளையாட்டை பற்றி பேசுகிறோம். அவர் ஜெயிப்பாரா, இவர் ஜெயிப்பாரா, அவருக்கு தான் அவர் ஜெயிச்சா அவர் கோடி வாங்க போறார், இவர் ஜெயிச்சா இவர் கோடி வாங்க போறார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதே கோடியில் தான் உட்காந்து போகிறோம். அதனால் யார் ஜெயிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது அரசியலாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் யார் பெருசாக சம்பாதிச்சாலும் அவர்களுக்கு தான் லாபமே தவிர நமக்கு இருந்தாலும் ஒரு லாபம் இல்லை. அதெல்லாம் பற்றி ஒரு பேசி பிரயோஜனமே கிடையாது. வாய் வலிப்பு கிடைச்சது அதுதான் மிச்சம், பொழுது வீணாக போயிடும். அதனால் அதெல்லாம் பேசாமல் கூடியிருந்து பெருமாளை பற்றி பேசணும். நிறைய விஷயங்கள் இப்போலாம் நமக்கு சுலபமாக கிடைக்கிறது. அந்த காலத்தில் தான் ஏதோ ஒரு காலக்ஷேபம் கிடைக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம். எங்கள் குரு இருக்காரோ நம்ம அவரை தேடி ஓடணும், அவருக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் கைங்கரியம் பண்ணணும். அவர் மனசு குளிர்ந்தா விருப்பப்பட்டா சொல்லுவார் அர்த்தங்களை, இல்லைன்னா சொல்ல மாட்டார். நீ போயிட்டு வாப்பா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். இப்போல்லாம் அப்படி இல்லை. இந்த கைபேசி இருக்க இதுலேயே எல்லா உபன்யாசங்களும் வந்துடுச்சு. அதனால் பொழுதை வீணாக்கவே கூடாது. எவ்வளோ உபன்யாசங்கள் வருதுங்கிறது தேடி பார்த்து நல்ல விஷயங்களாக இருக்கணும். யாரோ ஏதோ சொல்கிறாங்களே கேட்டக்கூடாது. அவர் யார் சொல்கிறவர் யாரு? எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா அவர் சொல்கிறவர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். யாரோ போகிறவரெல்லாம் எவ்வளோ இப்போ ஞானம் கொடுத்துட்டு அறிவுரைகள் கொடுத்துட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நாம் அவர்களிடத்தான் கேட்க முடியாது. ஒழுங்கான பரம்பரையில் ஒழுங்கான விஷயங்களை பெரியவர்களிடத்தை கேட்டு தெளிவு இருக்கிறவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் விடாமல் கேட்கணும். நிறைய கேட்க நமக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆசை வரும். ஒரு பக்கம் ஞானத்தை வளர்த்துட்டே இருக்கணும், ஒரு பக்கம் கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்து போயிட்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் இன்பமாக எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலே பகவானையே நினைச்சு கொண்டு பாகவதர்களோடய கூடியிருந்து இந்த கைங்கரியம் பண்ணலாம். இதுதான் அடியனுக்கு தெரிவிக்க ஆசைப்பட்டது. உங்களுக்கு தெரிவித்தேன். மேலும் இந்த இடத்துல நிறைய கைங்கரியங்கள் நடக்கணும். நிறைய எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நிறைய பல உற்சவங்கள் எல்லாம் பண்ணணும். இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க புரட்டாசி சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை ஒரு புறப்பாடு நடந்தது, பொங்கல் அன்னைக்கு ஒரு புறப்பாடு நடந்தது. அதோட நிறுத்தாங்க. இன்னும் மேலும் அது வளரணும் அடிக்கடி. ஏன்னா பெருமாள் வீதிக்கு திருவீதி புறப்பாடு கொண்டு கண்டறிடுவதே எதுக்காகனா இங்கே சேவிக்க முடியாமல் எத்தனையோ பேர் வயசானவர்கள்